வணக்கம் சார். நாங்க பொன்னேர் மரபு விதைகள் சேலம்ல இருந்து வரோம். நாங்க வந்து நாட்டு காய்கறி விதைகள், மரபு விதைகள் பண்றோம். நாங்க ஒரு 100 வெரைட்டிக்கு மேல வச்சிருக்கோம். அது எல்லாமே நாட்டு வெரைட்டி. சொரக்கால ஒரு 10 வெரைட்டிக்கு மேல இருக்கு. கத்திரிக்கால ஒரு 7, 8 வெரைட்டி இருக்கு. வெண்டைக்கால ஒரு 4, 5 வெரைட்டி இருக்கு. மிளகாயிலே பாத்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி, 5 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீட்ட மிளகா 1 அடி நீட்டத்துக்கு வரும் இந்த மிளகாலாம். இது வந்து மகாராஷ்டிரா வெரைட்டி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்லாவே வருது. இது 1 அடிக்கு வரும் இந்த மிளகா. அதுக்கப்புறம் இது கஸ்தூரி வெண்டைக்கால ஒரு வெரைட்டி. இதோட விதைகள் வந்து கேன்சர் கூட குணப்படுத்துற அளவுக்கு வீரியம் உள்ளது அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து பாவக்காய் மிதிப்பாகல். இது வந்து இந்த ட்ரை ஏரியால எல்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு வெரைட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி இருக்கு, வெள்ளை முள்ளங்கி இருக்கு, பீர்க்கங்காய் நாட்டு பீர்க்கங்காய் இருக்கு. இந்த நாட்டு பீர்க்கங்காய் எல்லாம் வந்து இந்த சைஸ் தான் வரும். இது பிஞ்சா இருக்கு, இதோட கொஞ்சம் பெருசா வரும். அதுக்கு இந்த வெரைட்டில வந்து என்ன ஸ்பெஷல்னா வந்து இது நல்லாவே இந்த இது மேல இருக்க தோலை கூட நீங்க சட்னியா செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது காந்தாரி மிளகா. இது வந்து வானம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மிளகால என்னன்னா ஃபிளேவர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மிளகால வந்து காரம் வந்து மினிமலா இருந்தாலுமே அதோட ஃபிளேவர் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மூக்குத்தி அவரை. இந்த மூக்குத்தி அவரை வந்து இங்க முன்னாடி இருக்கிறது தான் விதை பகுதி. சோ இதுலதான் விதைகள் இருக்கும். முத்தினதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விதை கிடைக்கும். அதே மாதிரி இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதுலதான் வந்து உங்களுக்கு காய் வந்து நீங்க நார்மலா பீன்ஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். இது என்ன பாத்தீங்கன்னா வெண்ணெய் பூசணி, நாட்டு வெண்ணெய் பூசணி. இந்த பூசணி வந்து உள்ள விதை இது இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஹோலா இருக்குமோ தவிர்த்து இது ஃபுல்லா பல்பா தான் இருக்கும். இது வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும். இதோட விதைகளும் நம்மள்ட்ட இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி பழம். இதுதான் வந்து செரியா இப்ப வந்து சுகர் சிரப்ல எல்லாம் போட்டு நமக்கு செரியா இந்த கேக் மேல எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஆனா வந்து இது கெலாக்கா. இது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறது. இது வந்து சுகருக்கு எல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இதுவுமே நம்ம நாட்டு வெரைட்டி தான். என்னன்னா இதுல வந்து அறுசுவையும் இருக்கும். எல்லா சுவைகளும் இருக்கிறதுனால இது டயபெட்டிக்ஸ், சுகர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது. சிகப்பு சோளம் நம்மள்ட்ட இருக்கு. சிகப்பு சோளம் என்ன அப்படின்னா இதுல ஸ்பெஷலே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால சிகப்பு சோளம். இந்த சிகப்பு சோளம் வந்து நம்ம பீட்ரூட்ல இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எல்லாமே நமக்கு கொடுக்குறது. அதே மாதிரி மல்டி கலர் சோளம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்கால மர வெண்டை இருக்கு. மர வெண்டை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 3-4 வருஷத்துக்கு அந்த வெண்டைக்காய் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த செடி அப்படியே இருக்கும். கத்திரிக்கால வந்து நம்மள்ட்ட ஒரு 5, 6, 8 வெரைட்டிக்கு மேல இருக்கு. அந்த ஒவ்வொரு கத்திரியும் வந்து ஒரு சில கத்திரிலாம் வந்து உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் வரும். சீசன்ல நிறைய காய் வைக்கும். அதுக்கப்புறம் யாழ்ப்பாண முருங்கை இருக்கு. யாழ்ப்பாண முருங்கையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லா வந்து காய் இருக்கும். சீசன்ல நிறைய காய் வைக்கும். அதோட சோல் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும், சத்துள்ளதா இருக்கும். உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து தக்காளியோட வெரைட்டி. இது வந்து எல்லோ செரி டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டொமேட்டோல வந்து சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய டேஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் சோலாப்பூர் தக்காளின்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா தக்காளி பெருசா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து புளிப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டு தக்காளி தான். இந்த எல்லா சீட்ஸும் நம்மள்ட்ட கிடைக்கும். ஸோ வந்து 7373976629 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி.